ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். கொத்தமல்லி சப்பாத்தி. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. 2 கப் ஆட்டா மாவு எடுத்துக்கங்க. சப்பாத்தி சுட 1 கப் தண்ணி எடுத்துக்கங்க. 1 கப் கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ். இப்போ நம்ம சப்பாத்திக்கு டோ செய்யலாம். 2 கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்த பிற்பாடு 1 கப் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி வந்து நல்லா சிறுசாக இலை பகுதி மட்டும் எடுங்க, தண்டு எடுக்காமல். நல்லா அரிஞ்சது போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ என்ன செய்வோம், எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். தண்ணி ஊற்றுறோம்னுக்கு நல்லா கலந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம தண்ணி ஊற்றுவோம். 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரி விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த பதம் அழகாக வரும். சப்பாத்தி டோ அழகாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் தண்ணி ஒரே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு ஓரளவு அந்த டோ வந்துருச்சு. அங்கே பாருங்களேன், இருக்க அந்த மாவு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. கொத்தமல்லி வந்து உடம்புக்கு நல்லது. இதில் என்ன நன்மை இருக்குனாக்கா, ப்ளட் சுகர் இருந்துச்சுனாக்கா அது லோவர் ஆகும். அதுவும் இல்லாமல் பிரெயினோட ஹெல்த்தை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது தவிர்த்து ஸ்கின் இருக்குல்ல, நம்ம தோல், ஸோ அதையும் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், பாதுகாத்துக்கும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம அன்றாட உணவில் கலந்துக்கலாம். எதுனா சமைச்சா கூட இதில் சேர்த்து நம்ம சமைச்சோமா ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றது மூலிமா. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஒரு 15 நிமிடம். அதை ஈரத்துணியால் மூடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். ஆஃப்டர் 50 மினிட்ஸ் மாவு நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை கட் பண்ணி ஒரு சின்ன டோவாக சின்ன பாலாக நம்ம உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம சமைக்கிறப்ப எந்த நேரம் கைகள் அடிக்கடிக்கு கழுவிக்கணும். நான் கையெல்லாம் கழுவிட்டு தான் அந்த மாவை தொட்டு இந்த மாதிரி செய்கிறேன். மாவு கட் பண்ணுறப்பே நல்லா தெரியுது, நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது மாவு. உருட்டுறப்போ கூட கையில் எதுவும் பிசுன்னு எதுவும் ஒட்டலை. ஸோ டோ செஞ்சு போட்ட உடனே சப்பாத்தி அப்படி தான் நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த கொத்தமல்லியோடு சேர்த்து நீங்கள் வெங்காயத்தையும் ஆட் பண்ணாக்கோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு கொத்தமல்லி சப்பாத்தினால நான் கொத்தமல்லி மட்டும் தான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேன். இது தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், வெங்காயம் இந்த மாதிரி எதனா ஆட் பண்ணுறதுனால கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வெஜிடேரியன் ஃபுட்டுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெஜிடேரியன் சைவம் எடுக்கிறவங்களுக்கு, இனிப்பு நிறவங்களுக்கு, இந்த மாதிரி சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும் டக்குன்னு. பசியும் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. பசி கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்லா தாங்கும். ஸோ வீட்டில் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சப்பாத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து நம்ம உருட்டி ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் போட்டு அதை சூடாக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி மாவில் தொட்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டிடுங்க. உருட்டி நீங்கள் திருப்பி போட்டு உருட்ட அது அழகாக வரும். ஸோ வாட்டர் கெட்டெலாம் ஒன்றும் ஆகாது. வெஜிடபிள் இருக்கிறனால வாட்டர்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் உருட்டுற பதத்தில் ரொம்ப பீஸாக உருட்டாமல் ஒரு நடுத்தரமாக நீங்கள் உருட்டுருங்க. உங்களுக்கு அந்த தூக்கி நீங்கள் உருட்டுறப்பே உங்களுக்கு தெரியும், அதோட பதம் அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து இந்த மாவோட டோஸ் எடுத்து நீங்கள் உருட்டி ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பிக்கலாம். எல்லா மாவும் நம்ம இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்கலாம். ஸோ சூடான சட்டியில் லேசாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்புறம்
சப்பாத்தி போடுங்க. சப்பாத்தி போட்டு அனாசிட்டு வெந்த பிற்பாடு நீங்கள் திருப்பி போடுங்க. எஸ் யூஸ்வல் நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி தான். பார்க்க போனாக்கா எண்ணெய் தேவையில்லை. எனக்கு நான் எலக்ட்ரிக் பட் பாய்க்கிறதுனால நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதே இது ஃப்ளாட்டான இருந்துச்சுனாக்கா எண்ணெய் இல்லாமல் பொதுவாக நீங்கள் எப்படி சப்பாத்தி செய்வீங்களோ அந்த மாதிரி பதமாக நீங்கள் சுட்டு எடுக்கலாம். ஸோ இந்த கலர் மாறினோன்னே ஸோ வெஜிடபிள் உள்ளுக்கு இருக்குது சட்டுன்னு வந்துடும். ஏன்னா அது இலைகள் தானே. கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி ஒரு இலைங்கள். ஸோ அது ரொம்ப தின்னாக இருக்கும். அப்படி இருக்க சப்பாத்தி மாவு வேவறப்போ அதுவும் ஒரு அடி சேர்ந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் வரி பண்ண வேணும். அதெல்லாமே நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கீழே வெந்த பிற்பாடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதும் திருப்பி இருந்தாலும் சைடு பாபிள் வந்துட்டோன்னே திருப்பி உண்டாட்டி திருப்பி போடுங்க. ஸோ உங்களுக்கு 2 சைட்டு எங்கே ப்ரௌன் கலராக டாட்டாக வந்துருச்சுனாக்கா நல்லா குக் ஆச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை போட்டு சட்டியில் போட்டு எடுத்துடலாம். சரிங்களா? கொத்தமல்லி சப்பாத்தி ரெடி. ஓகே, வீட்லேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, என்ன செய்வோம், இதோடு நம்ம அடுத்த செக்ஷனில் மீட் பண்ணுவோம். புது ரெசிபியோடு வரேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திடுங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹாப்பி குக்கிங்.